ஹைதராபாத்தில் தானம் செய்யப்பட்ட இதயத்தை மற்றொருவருக்கு பொருத்தி உயிரை காப்பாற்ற 13 நிமிடங்களில் மெட்ரோ ரயிலில் எடுத்துச் சென்றனர். உறுப்பு தானம் என்றாலே தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தை விட்டு நீக்க முடியாத பெயர் ஹிதேந்திரன். தமிழ் இதயங்களில் செதுக்கப்பட்ட விழிப்புணர்வு கல்வெட்டு என்று கூட சொல்லலாம். துடிதுடித்துக் கொண்டிருக்கும் உங்களது மகனின் இதயத்தை எடுத்து இன்னொருவருக்கு பொருத்தலாமா என்று கேட்டால் நமது இதயம் என்ன பாடுபட்டிருக்கும். ஆனால் ஒரு சிறுமியின் உயிரை காப்பாற்ற தனது மகனின் இதயத்தை தானமாக கொடுக்க முன் வந்தனர் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த அசோகன் புஷ்பாஞ்சலி டாக்டர் தம்பதியர். இதை மையப்படுத்தி சென்னையில் ஒரு நாள் என சரத்குமார் நடிப்பில் விழிப்புணர்வு திரைப்படமும் வெளியானது. இப்படி தொடர் விழிப்புணர்வுகளால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இதய தானம் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்க ஆரம்பித்தது. பலரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் இதய தானம் உள்ளிட்ட உறுப்புகளை குறிப்பிட்ட நேரத்தில் மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது என்பது சர்வ சாதாரணமானது அல்ல. போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சென்னை போன்ற தலைநகரங்களில் இன்னும் சவாலானது. போக்குவரத்து காவல்துறையின் சிறப்பு ஏற்பாடுகளும் ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்ற நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் ஹைதராபாத்தின் கமினேனி மருத்துவமனையில் பெறப்பட்ட இதயம் மெட்ரோ ரயில் மூலம் மற்றொரு மருத்துவமனைக்கு 13 நிமிடங்களிலேயே கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதற்காக மெட்ரோ ரயில் நிர்வாகமும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் மூலம் இனி தமிழ்நாட்டிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு மெட்ரோ போன்ற மாற்று வழிகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துடித்துக் கொண்டிருந்த உயிரை காப்பாற்ற குறிப்பிட்ட நேரத்தில் மெட்ரோவில் இதயத்தை எடுத்துச் சென்ற டாக்டர்களுக்கும் சிறப்பு ஏற்பாடு செய்த மெட்ரோ நிர்வாகத்திற்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.